ப்ரோ 480. அந்த மீன் எடுத்து விட்டு மீன் 480. 480. 480. டேங்க வாடா வாடா எடுத்து வாங்குறே. ப்ரோ 580. இது ஓகேவா? பாத்தீங்களா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்க. அதே ஓகே. இல்ல பெரிய சைஸா கேக்குறேன். டீமுக்காக செலவு பண்ற ப்ரொடியூசர் சிஇஓ ஸ்ரீனிவாசா கோவிந்தா. செலவு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க டீமுக்காக. டீம் டெவலப்மென்ட் செட்டி உஷாராயிட்டான். கத்தி உண்டா? பேப்பரே ஒட்டாது. என்ன கைக்கு இல்ல அண்ணா, அந்த இந்த ரோலக்ஸ் கத்தி கொடுங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இது கண்ணாடி, பூத கண்ணாடி. அடங்கொம்மால தண்ணி இருக்கா? அதனால எங்களுக்கெல்லாம் போக பயமா இருக்கு. முதல்ல எல்லாம் வந்துருக்கிறதுனால அமரேஷ் மீன் பிடிச்சாருல, அமரேஷ் அவர் போவார். இது மாதிரி தேவல்ல இது பா இதுல போங்க. அவர் இருக்காரு பாரு, தேவல்ல வேலை பார்த்துட்டு கோத்துட்டு போடுவாரு. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அப்படி இல்ல, மொத்தமா இந்த லாகோட முடிச்சு விட்டுவாங்க. கூட்டு வராரு வேற சோலி முடிச்சு ஃபர்ஸ்டா இறங்கணும். மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா. பாத்தீங்கன்னா எல்லாரும் செத்து போயிருப்பாங்க ட்ரெயின்ல அடிபட்டு. அந்த அளவுக்கு கேமராமேன் சின்சியரா தன்னோட தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு குழி தோண்ட மாட்டேன்னு சொல்லி குழி தோண்டிட்டு இருக்கீங்களே எதுக்கு? அப்ப இது பண்ண வேணாமா? பண்றோம். ஓகே குடுடா. அவங்க எடுத்து ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இல்ல இல்லண்ணா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குழி தோண்டிட்டோம். தோண்டிட்டு அதுல வந்து பேப்பர் வைக்கிறோம். பேப்பர் வச்சு அதுல என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் விறகு 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 விறகு, அதுக்கு மேல கறி, அதுக்கு மேல விறகு. ஓகேவா? விறகு இப்படி வச்சா அப்படின்னா இதான் கறியா? ஆமா, நீ தான் வேணும். விறகு நிறைய இருக்கு. 60 ரூபா தம்பி இதுவே. அவன் பக்கத்துல ரெடியா? ரெடி. கொளுத்தவா? கொளுத்து கொளுத்து கொளுத்து. இதுக்கு தான் பெட்ரோல் வேணாம்னாரு. அருமையான விஷயம். சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர். குளுங்க. நான் குடல் தனியா கிட்னி தனியா எடுத்து பரம் நல்லா வெட்டுதுல கத்தி. சூப்பரா வெட்டுது ப்ரோ. போதுல 4 பீஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். மொத்தம் ப்ரோ பெட்ரோல் இருக்குல ப்ரோ, எரியும் ப்ரோ. பெட்ரோல் இருக்கு. ஏ கடைசி அரை பட்டல வச்சுக்க, மீன்ல ஊத்தி கொத்தி விட்டுறோம். மீன்ல ஊத்தி கொத்தி விட்டுறோம். தெரியாத பட்சத்துக்கு டீலாக ஒண்ணும் பண்ண முடியல. மீன் சாப்பிட்டுருவோம், மீன் சாப்பிடுவோம், கடையில தான் போய் சாப்பிடுவோம். இல்ல மீன் சமைக்கணும் தான் டாஸ்க், மீன் சாப்பிடுறோம்ன்ற டாஸ்க். லூஸ் ப்ரோ எல்லாம் ஆஃப் ஆகாதா? நீங்களுமா அவங்க கூட சேர்ந்து வந்தீங்களா? கேஸ் கூட பல கொலக்கட்டை நிறுத்துங்கண்ணே. வீலாக்கு தேவா வரல, அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன பண்ணுறான்னு பாருங்க. கால் வெயிட்டிங்கில் போன்னு சொல்லுங்க. ஹலோ தேவா, என்ன ரியாஸ் பேசுகிறேன்டா. என்ன எங்கே இருக்க? ஆஃபீஸில் இருக்க? எங்கே இருக்க? சரி இது அது பேர்னா
இது 20 ரூபா ஜிபே பண்ணுவார் அண்ணன். ஹலோ 20 ரூபா ஜிபே பண்ணுவாரா? இது 1 கிலோ பேப்பரு, பத்தி 5, வாழைப்பழம் 10, அது மட்டும் வாங்கிட்டு வாடா தேவா. அண்ணன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. 1 கிலோ பேப்பரு, பத்தி, 1 கிலோ நியூஸ் பேப்பரு. இது மளிகை கடை இருக்குண்டா. வாழைப்பழம் 5, பத்தி 2 டப்பா, சூடம் 5 டப்பா. புரியல. வேட்டி 1. இல்லை 20 ரூபா ஆட்டோக்கு இருந்தால் போட சொல்கிறேன். அண்ணன் தரேன்றது. எங்கம்மா வர? கரெக்டாக சவுக்கத்தோப்புக்கு வந்துரு. பீச்சு சவுக்கத்தோப்பு. ஆட்டோ வராது. நீ வந்து எங்கம்மா இறங்குற? இல்லாட்டி நடந்து வரியா? அங்கே இங்கே சவுக்கத்து பீச் இருக்குல்ல, சவுக்கத்தோப்பு பீச், புது பீச் இருக்குல்ல, அங்கே வா. நைட் ரைடு போனோம்ல, அப்பா வந்து வீடியோலாம் எடுத்தோம்ல, அங்கே ட்ரெயின் ஓடும்ல, ட்ரெயின் ரோடு. ஓகேவா? என்னன்னு சொல்ல. 1 கிலோ பேப்பர், நியூஸ் பேப்பரு. மளிகலடி. சரி. சரண்யாக்கு போயிடு. சரண்யா வேட்டி வாங்கணும்டா. நமது வீடியோவுக்காக கையை கிழித்து கொண்ட விஜய் அவர்களை லைட்டாக தான் எடுத்தேன். காட்டுங்க. இது வேற என்ன? இங்கிலீஷ் வீடியோல ஒருத்தன் சொன்னா சார்பா இருக்கானு பாத்தியா? எவ்வளவு சார்பா ரெப்ரசன்ட் இவ்வளோ க்ளோஸ் அப்ல எடுப்பீங்களா? அது focus இன்னுங்க எதை காட்டுங்க. ஏன் எங்கெங்க கையை கண்டாமலாம் தூக்கணும்? அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. ரியாக்ஷன் பண்ணுங்க. ரியாக்ஷன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாரு? நான் தான். நெருப்புலாம் சுட்டுக்கிட்டு எவ்வளவு தூரம் பத்த வச்சு எரிய வச்சிருக்கேன். டைம் ஆயிட்டு இருக்கு. இருட்டு வேற போகுது. கையை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எது மிளகா தூள், எது ரத்தம் தெரியாது. ஏய் பேய் படத்துல மீன் வைக்க போறாங்க. இருங்க. ஏய் நான் செத்துறேன்டா. அண்டையிலலாம் தரணும் ப்ரோ. ஏரத்தம் கூட சிவப்பாவே இருக்கே. ரைட் ஆளம் ப்ரோ. செல்லு ஹீட் ஆகுது நெருப்புட்டு வச்சா. நெருப்புக்குள்ள இங்க ஒன்றும் ஹீட் ஆகும். மீனே எடுத்துடலான்ற. எடுத்து நினைச்சு போட்டுருவோன்ற. கேமராமேன் பாருங்க, ரத்தம் வருதுனால தன்னோட பேண்ட்டை கிழிச்சு அவர் கையில கட்டி விடுறாரு. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பார்த்தாலே மயக்கம் வருது. கேமராமேன் மட்டும் ஜட்டி போட்டிருந்தா பேண்ட்டே கழட்டி கொடுத்துருப்பாரு. போலுங்கிறதுனால பேண்ட்டை கிழிச்சு கொடுக்குறாரு. கோச்சுக்காது. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, கேமராமேனோட பேண்ட்டை கிழிச்சு ஒரு வழியாக கட்டு போட்டாச்சு. இருந்தாலும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங்காக இருக்கா? அதனால ஃபீலிங்கா இருக்கறனால எனக்கு வந்து சேனலுக்கு இவ்வளவு உழைக்கிறனால ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுவாப்ல. ஃபீலிங் இல்லை, சுத்தமாக இல்லை. என் கையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபீல் ஆகிறதுக்கு. அவர் கை தானே. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆனால் மசாலா இன்னும் கொஞ்சம் தானோ கரெக்டு. நீங்கள் மசாலா கரெக்டாக தான் சார் போய் முக்கிய எடுத்தீங்க பாருங்க. அதில் நிறைய போயிட்டு அப்பயே கரெக்டாக தான். ஃபுல்லாக வெங்காயம் வைக்கிறது கொஞ்சம் நேரமாக ஊற. ஆனா உரப்புங்க.
மசாலா உள்ள சேரல, அதனால தான் உரப்பு தெரியுது. மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. மக்களே கேமராமேன் நீங்க சாப்பிடுங்க. மக்களே நான் சாப்பிட்றேன். இருங்க. வெட்டியா இருக்கு. எல்லாத்துக்கும் லைட்டு பிடிக்கும். ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? எங்க கேமராமேன் சாப்பிடுறாரு. என்ன பண்ணீங்களே போன முறை, அதை விட நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சரிண்ணா. மக்களே வெங்காயம் வேற லெவல் மக்களே. மீனோட வெங்காயம் நல்லா இருக்கு. வெங்காயத்து மேல பீஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன சொல்றேன், அப்படியே உட்காந்து நான் உட்காந்துறேன். மக்களே தள்ளி வாங்க. கணேசன் ஓகே வேலையா? ஃபென்டாஸ்டிக், அற்புதம். அருமை. தேங்க்யூ. ஓ மீனை காணோம் டேய். அது ஒரு கொத்த தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, இந்த சைடு மசாலா இருக்கு, உள்ளார வந்து வெந்துட்டு மசாலா வெளில இருக்கு. என்னடா சொன்ன, போடும்போது சொன்னாலே போன முறை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு. இங்கே கொஞ்சம் கேமரா சொன்னா நீங்க தான் கேட்கல. எல்லாம் சொன்னாங்க மாத்த கம்மியா போறப்பு இல்ல. இந்த மசாலா ஊத்த சொன்ன ஐடியா யாரு தெரியுமா? நீங்க தான். Flashback. மீனே எடுத்துடலான்ற, எடுத்து நினைச்சு போட்டுருவோன்ற. அது ரொம்ப ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஆயிடுது. இருக்கட்டும். திக்காதான் இதாயிரும். சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் தண்ணி விடுங்களேன். நான் எடுத்து வச்ச சேஃப்டிக்கு அப்படியே கலங்கி டண்டனுக்கு. அதோட கம்மியா. இல்ல இது காரம் இல்ல. ஏய் இது மசாலா ட்ரையா இருக்கு, அவ்வளவுதான். மசாலா அண்ணன் காரம் அதிகமா சாப்பிட்டது இல்ல. நான் காரம் சாப்பிடவே மாட்டேன். அதான் பிரச்சனை. ஏய் ஒரு கிஸ் எடுடா, சொல்லிட்டீங்களா பழகி ஒரு கிஸ் எடு. நல்லெண்ணெய் எண்ணெய் பட்டா காரம் தெரியாது உன. வாயில கொஞ்சம் போட்டு கொப்பளிச்சு துப்புங்க லாஸ்டா. ஆனா உண்மையிலேயே எண்ணெய் லைட்டா வாயில போட்டு நல்லதுதான். ஆனா கொப்பளிச்சு துப்புங்களா? தாறுமாறான ஃபிஷ் பாது. ஆனா உரப்பு அதிகம், அதுக்காக நான் நல்லெண்ணெய் லைட்டா கொப்பளிக்க போறாரு. கொப்பளிச்சதுல துப்புனீங்க குப்புனி ஏய் வேணா வேணா இங்க துப்பாதீங்க. ஐயோ காரம் போயிடணும் டக்குனு. நல்லா கொப்பளிச்சு துப்புங்க. டேய் ஒரு ஸ்டெப் போறாரா? ஸ்டெப் போறாரு பாரு. உரக்குதுடா. கண்ணுலாம் கலக்கிட்டுங்க, ஆனா டேஸ்டா இருக்குங்க. ஏய் க்ளோஸ்ல பண்றா, தண்ணி ஊத்திட்டு இருக்கா. முடியலடா சாமி. மாஸ்டரே இவ்வளவு உரப்பெல்லாம் போட்டுறாங்க. ஏய் நாளைக்கு லாக்கு அண்ணன் வர மாட்டாங்க. இங்க யா பாரு. இதுக்கு இப்படி சமைச்சா நாளைக்கு லாக்கு அண்ணன் வர மாட்டாரு. போனதுல இருந்து பாத்ரூம்ல இருந்தா எப்படி வர முடியும்? நாளைக்கு நைட்டு தான் வருவாரு. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. குறைக்குதுப்பா. ஏய் எடுத்து வச்சுக்கடா லோனா. செம்மையான மீன், செம்ம டேஸ்ட். 3 மீனா இருந்தாலும் பயங்கரமா இருக்கான உரப்பு. அடுத்த வாரம் இதுக்காகவே ஒரு 10 மீனை பிடிக்கிறோம். உரப்பு கம்மியா சாப்பிடுறோம், உங்களுக்காக லாக்ல போடுறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா